Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல வந்து ஹிஸ்டரியில 12th லெசன் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 11 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 12th லெசன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்ல வந்து டேர்ம் 2ல இருக்கு. இந்த யூனிட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 3. யூனிட் நேம் என்னன்னா ரைஸ் ஆஃப் மாரதாஸ் அண்ட் பெஷ்வாஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம ஒன் பை ஒன் என்னென்ன क्वेश्चंस இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Who was Shivaji's father? Shivaji's father யாரு அப்படின்னா ஷாஜி போன்ஸ்லி. யாரு சிவாஜிஸ் ஃபாதர்? யாரு? ஷாஜி போன்ஸ்லி. செகண்ட் क्वेश्चन பாருங்க. The prime minister of Maratha rulers called. யாருங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா ரூலர்ஸ் என்னவா சொல்றாங்கன்னா பெஷ்வாஸ் அப்படின்னு சொல்றாங்க. From the time of Shah who held real power. ஓகேங்களா, நெக்ஸ்ட் third question பாருங்க. Who was a gallant fighter, army general and guerrilla leader? யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி. fourth question பாருங்க. Under the aegis of Maratha power, the Peshwas continued the supremacy until எந்த வருஷம் வரைக்கும் வந்து மராத்தா பவர் இருந்துச்சு அப்படின்னா 1761. ஓகேங்களா. fifth question பாருங்க. During the 16th century, the sultans of dash and dash had recruited them to serve in cavalry. யாரு ரெக்ரூட் பண்ணாங்கன்னா சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் அஹமத்நகர். ஓகேங்களா. sixth question பாருங்க. Who were the noted bhakti saints? யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இக்நாத், துக்காராம் and ராம்தாஸ். இக்நாத், துக்காராம் and ராம்தாஸ் இவங்க தான் வந்து noted bhakti saints. seventh question பாருங்க. What composed in the Marathi language by bhakti saints were sung by people of all caste and classes? எந்த மராத்தி லாங்குவேஜ்ல என்ன கம்போஸ் பண்ணாங்கன்னா ஹின்ஸ்னா லைக் சோஸ்திரங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஹின்ஸ்னா சோஸ்திரம். அதுதான் வந்து கம்போஸ் பண்ணாங்க ஃபார் பீப்புள் ஃபார் ஆல் caste and classes-க்கு. ஓகேங்களா. சிவாஜி எப்ப பிறந்தாங்க, எந்த வருஷத்துல பிறந்தாங்க, அதுதான் 8th question. 1627ல வந்து சிவாஜி பிறந்தாரு. Who influenced Shivaji with stories from the Hindu epics Ramayana and Mahabharata? யாருன்னா அவங்க அம்மா ஜிஜாபாய், his mother ஜிஜாபாய். next 10th question பாருங்க. When Shivaji successfully captured Kondana, a fort near Pune. When Shivaji successfully captured Kondana, எப்பனா at the age of 18 in 1645. In the year of 1645, at the age of 18 he captured Kondana. ஓகேங்களா. In the year in which year, I'm sorry தப்பா எழுதிட்டேன். In which year Shivaji took the fort of Torna? Torna எப்ப கைப்பற்றினாரு அப்படின்னா 1646. உங்களுக்கு புக்ல வந்து the following year ன்னு கொடுத்திருப்பாங்க. The following year is nothing but 1646. ஓகேங்களா. next 12th question பாருங்க. When Shivaji became completely independent, எப்ப வந்து அவர் இண்டிபெண்டன்ட் ஆனாரு கம்ப்ளீட்டா அப்படின்னா in 1649 after the death of his guardian Kondadev. அவரோட கார்டியன் பேர் என்னன்னு கேட்கலாம். அவங்க பேர் என்னன்னா கொந்தாதேவ். அவங்க செத்த பிறகு சிவாஜி become totally independent. ஓகேங்களா. 13th question பாருங்க. சிவாஜி captured புரந்தர் from யார்கிட்ட இருந்து புரந்தரை வாங்கினாருன்னா மொஹல்ஸ் கிட்ட இருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th question பாருங்க. சிவாஜி resumed his raids after his father's death and conquered Javali. எப்ப ஜவாலிய கைப்பற்றினாங்கன்னா 1656ல கைப்பற்றினாங்க. யார்கிட்ட இருந்துன்னா from Maratha chief Chandra Rao More. ஓகேங்களா. சிவாஜி resumed its raids after his father's death and conquered Javali in the year of 1656 from யார்கிட்ட இருந்துன்னா Maratha chiefs Chandra Rao More. ஓகேங்களா. 15th question பாருங்க. In which year Shivaji killed Afzal Khan, a notable general of Bijapur? அப்சல் கான் யாருன்னு கூட கேட்கலாம். he is a notable general of Bijapur. அவரை கொன்னது வந்து சிவாஜி. எந்த வருஷத்துல கொன்னாங்கன்னா இந்த கேள்வி. எந்த வருஷத்துல 1659ல வந்து அவர் கொன்னுட்டாரு சிவாஜி. ஓகேங்களா. 16th question பாருங்க. In which year Shivaji wounded and chased away the Mughal general and Aurangzeb uncle சாஹிஸ்தா கான். ஓகேங்களா, சாஹிஸ்தா கான். ஓகேங்களா. யாருன்னு எந்த வருஷத்துல வந்து சிவாஜி வந்து மொஹல் ஜெனரலை வந்து சேஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா
அவங்க பண்ணும்போது அவருக்கு அடிபட்டுருச்சு. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1663. ஓகேங்களா, 1663ல. 17th கொஸ்டின் பாருங்க. Who was determined to stop the Maratha interference in his expedition against the Deccan Kingdom? யாரு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப். Next, 18th question பாருங்க. In which year the Mughal army was helpless when Shivaji again plundered Surat? எந்த வருஷத்துலனா 1670, 1670. 19th question பாருங்க. In which year Shivaji crowned himself as assuming the title of Chhatrapati? அவரே வந்து ஒரு மகுடத்தை சூட்டிக்கிட்டாரு. சத்ரபதி அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு மகுடத்தை சூட்டிக்கிட்டாங்க. அது எந்த வருஷத்துல அப்படின்னா 1674, 1674ஆம் ஆண்டு சிவாஜி தன்னையே வந்து சத்ரபதி அப்படின்ட்டு அறிவிச்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட், சிவாஜியோட சன் யாரு? அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜி சன் வாஸ் ஷம்பூஜி. ஓகேங்களா, ஷம்பூஜி. ஓகே, சிவாஜி சன் வாஸ் ஷம்பூஜி. 21st கொஸ்டின் பாருங்க. சிவாஜி டைட் இன் த இயர் ஆஃப், எந்த வருஷத்துல சிவாஜி இறந்தாங்க? 1680, 1680ல தான் வந்து சிவாஜி இறந்துட்டாங்க. ஓகேங்களா. 22nd கொஸ்டின் பாருங்க. The word சத்ரபதி refers to, அதாவது சத்ரபதின்ற வேர்ட் வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, சத்ரா அப்படின்னா பாரசோல், பதி அப்படின்னா லார்ட் ஆர் மாஸ்டர். அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இட் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் கிங் ஆர் எம்பரர். என்னது சத்ரபதி அப்படின்னா இட் இஸ் அ, சத்ரான்ற வேர்டுக்கு மீனிங் வந்து பாரசோல், பதினா மாஸ்டர் ஆர் லார்ட். It is a Sanskrit word which is equal to a king or emperor. இதுதான் 22nd question. 23rd question பாருங்க. Each village has a powerful headman called Patil. அவங்க பேர் என்னன்னா பட்டில். Each village has a powerful headman called Patil. 24th question பாருங்க. Who was assisted by a village accountant of a keeper of records? யார் வந்து village accountant-ஆ வச்சிருப்பாங்க அப்படின்னா குல்கர்னி. அவங்க பேர் என்ன? குல்கர்னி. ஓகேங்களா, இதான் 24th question. 25th question பாருங்க. சிவாஜி designated 8th minister as the, யார் அவங்க பாத்தீங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சிவாஜி கிட்ட 8 மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க பேர் அஷ்டபிரதான். ஓகேங்களா, அவங்க ஒவ்வொரு மினிஸ்டருமே ஒவ்வொரு போர்ட்போலியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்க. Who was the equivalent of a modern prime minister in the Maratha emperor? யாருன்னு பாத்தீங்கன்னா பெஷ்வா தான். Peshwa is the equivalent of modern prime minister in the Maratha empire. Maratha empire காலத்துல prime ministerக்கு பேரு யாருன்னு பாத்தீங்கன்னா பெஷ்வா. ஓகேங்களா. 27th question பாருங்க. Shivaji was influenced by the dash revenue system. அவர் எந்த ரெவென்யூ சிஸ்டம் மூலமா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டார் அப்படின்னா முகல் ரெவென்யூ சிஸ்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 28th question பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 28. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் 8 பேர் இருப்பாங்களா, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாருன்னா பேன் பிரதான் இல்லனா பெஷ்வா, அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். நெக்ஸ்ட் அமத்யா இல்லனா மசும்தர் அப்படின்வாங்க, அவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். தேர்ட் வந்து ஷுருனாவிஸ் ஆர் சச்சீவ், அவங்க செக்ரட்டரி. ஃபோர்த் வந்து வாக்கியா நாவிஸ், அவங்க வந்து இன்டீரியர் மினிஸ்டர். ஃபிஃப்த் வந்து சரி நோபத் செனாபதி, அவங்க வந்து கமாண்டர் இன் சீஃப். ஓகே. சிக்ஸ்த் வந்து சுமந்த் ஆர் துபீர், அவங்க வந்து ஃபாரின் மினிஸ்டர். செவன்த் யார் இருந்திருக்காங்கன்னா நியாயதிஷ், அவங்க வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருக்காங்க. எய்த் வந்து யாருன்னா பண்டிதராவ், அவங்க வந்து ஹை பிரீஸ்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா. மொத்தம் 8 பேர், 8 மினிஸ்டர் இருந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க மராத்தாவோட எம்பையரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அஷ்டபிரதான் அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல் எம்பையரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இந்த 8 மினிஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங் இல்ல ஸ்டேட்மெண்ட்ல இல்ல ஒன் வேர்ட் ஆன்சர்லாவையும் கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்க கொஸ்டின். Next 29th question பாருங்க. Who succeeded Shivaji after the secession tussle with Anaji Daddo?
யாரு வந்து சிவாஜிக்கு அப்புறமா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஷம்புஜி. ஷம்புஜி யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜியோட சன். ஓகேங்களா? ஓகே, 30th question பாருங்க. Aurangzeb himself arrived in the Deccan in the year of 1681. Aurangzeb himself arrived in the Deccan in the year of 1681. 31 பாருங்க. Aurangzeb main goal was the annexation of Bijapur and Golconda. Aurangzeb main goal என்னவா இருந்ததுன்னா was the annexation of Bijapur and Golconda. 32nd question பாருங்க. Sambhuji was under the wicked influence of his family priest Kavi Kalash. ஓகேங்களா? சம்பூஜி வந்து யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கவி கலாஷ். கவி கலாஷ் தான் வந்து அவரோட கேர்டேக்கருமே. ஓகேங்களா? அதான் 33rd question. Who was the caretaker of Shambhuji in Varanasi during the Shivaji's fight from Agra? கவி கலாஷ் தான். சிவாஜியோட கிராண்ட்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஹு மகாராஜா. சிவாஜியோட கிராண்ட்சன் யாரு? ஷாஹு மகாராஜா. 35th question பாருங்க. ஷாஹு மீன்ஸ், ஷாஹுனா என்ன அப்படின்னா ஹானஸ்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஷாஹுனா என்ன? இட் இஸ் ஆனஸ்ட். நெக்ஸ்ட் 36th question பாருங்க. ஷாஹு மகாராஜா வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் ஆண்டிருக்காங்க? எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணிருக்காரு அப்படின்னா 1708 to 1749 வரைக்கும் அவரோட ரூலிங் இருந்திருக்கு. நெக்ஸ்ட், who began his career as a small revenue official and become Peshwa in 1713. யாரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெவென்யூ அபிஷியலா இருந்திருக்காரு, அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டரா ஆயிட்டாரு. எப்போ? 1713ல பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. யார் அது அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் வந்து அவரோட கெரியரை ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்சு மினிஸ்டரா மாறிட்டாங்க, பிரைம் மினிஸ்டரா மாறிட்டாங்க. பெஷ்வானா பிரைம் மினிஸ்டர் அவங்க அந்த மராத்தா டைம்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஷாஹு அப்பாயிண்டட் 20-year-old விஸ்வநாத் எல்டஸ்ட் சன் ஆஸ் என்னவா அப்பாயிண்ட் பண்ணாருன்னா டு ஆக்குபை த ஆபீஸ் ஆஃப் பெஷ்வா. ஓகேங்களா? யார் அந்த எல்டஸ்ட் சன்? விஸ்வநாத்ஸோட எல்டஸ்ட் சன் பேர் என்னன்னா பாஜிராவ். அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாரு டு ஆக்குபை தி ஆபீஸ் ஆஃப் பெஷ்வா. 39th question பாருங்க. Who decided to launch a Maratha onslaught against the Mughals and the Nizam of Hyderabad? Bajirao. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 40th question பாருங்க. The prominent Maratha families, இவங்கள தான் prominent Maratha families. Gaidwad at Baroda, Bonsley at Nagpur, Holkar at Indore, Shind or Sikindia at Galivar. நெக்ஸ்ட் பெஷ்வா அட் பூனே. இதெல்லாம் தான் மராத்தா ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பாஜிராவ் proclaimed wars against யாரு அகெயின்ஸ்ட் வார் நடந்துச்சுன்னா மால்வா அண்ட் குஜராத் அண்ட் freed them from Mughal domination. நெக்ஸ்ட் 42nd question பாருங்க. பாஜிராவ் centralized the fiscal function in Pune. பாஜிராவ் centralized the fiscal functions in Pune. 43rd question பாருங்க. The success of Marathas against the யாரு அகெயின்ஸ்ட் அவங்களோட சக்சஸ் இருந்துச்சுன்னா முகல்ஸ் தான். ஓகேங்களா? was mainly due to the weakness of the later. Next, when Balaji Bajirao was the Peshwa, ஓகேங்களா, Emperor Shahu died in the year of 1749. அதாவது பாலாஜி பஜிராவ் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தப்பதான் ஷாஹு இறந்திருக்காரு. எந்த வருஷத்துல இறந்திருக்காருன்னா 1749ல அவர் இறந்துட்டார். ஓகேங்களா? 45th question பாருங்க. The Marathas launched raids from Nagpur against எந்தெந்த ஸ்டேட்க்கு அகெயின்ஸ்டா இருந்ததுன்னா பீகார், பெங்கால் அண்ட் ஒடிஷா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 46th question பாருங்க. Between 1745 and 1751, plundering expeditions were launched yearly by the Maratha chieftain. யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுஜி போன்ஸ்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 47th question பாருங்க. The revenue administration of Peshwas was headed by a key official called Kamavizdar. ஓகேங்களா? காமவிஸ்தர் வந்து யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யார் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னா பெஷ்வா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
Next 49th question பாருங்க. The imperial movement of the Maratha sadly ended at Panipat near Delhi in the year of 1761. மராத்தாவோட இது வந்து எப்ப முடிவுக்கு வந்துச்சுன்னா 1761ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துச்சு. எங்கன்னா பானிபெட்ல முடிவுக்கு வந்தது. அது எங்க இருக்குன்னா நியர் டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 50th question பாருங்க. Abdali invaded 8 times before finally marching on to Delhi. Abdali invaded 8 times before finally marching on to Delhi. ஓகேங்களா? 51 பாருங்க. Who trained Shivaji in the art of horse riding, warfare and state administration? சிவாஜியோட teacher and as well as he is a guardian. அவர் யாருன்னா தாதாஜி கொண்டாதேவ். அவங்க தான் வந்து சிவாஜிக்கு கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணது. ஹார்ஸ் ரைடிங், warfare, அப்புறமா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து சிவாஜிக்கு ட்ரெயின் பண்ணது யாருன்னா அவர்களுடைய டீச்சர் அண்ட் as well as he is a guardian. யாருன்னா தாதாஜி கொண்டாதேவ். ஓகேங்களா? ஃபைனல் கொஸ்டின். in the beginning the backbone of Shivaji's army என்னவா இருந்ததுன்னா infantry. In the beginning the backbone of Shivaji's army was infantry. So இந்த லெசன் வந்து இதோட நமக்கு முடியுது. எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். சிலது எடுக்கல, ஏன்னா அது தேவையில்லாத பாயிண்ட்ஸ். நமக்கு நான் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுக்கிறேன். எந்த ஒரு பாயிண்ட்டுமே நான் மிஸ் பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லாவே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம 13th லெசன். அது வந்து ஹிஸ்டரியில நமக்கு 13th லெசன் 7th third termல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. தேங்க்யூ.